ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மேரக்காய் வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி. என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கமா செய்யற சாம்பார் இல்லாம இன்னைக்கு மசாலா அரைச்சு செய்ய போறோம். அரைச்சுட்ட சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. எப்படி சொன்னாலும் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரைச்சுட்ட சாம்பார் வைக்கிறதுக்கு நான் வந்து 100 கிராம் பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கிறேங்க. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பெருசு பெருசா, அதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவா மஞ்சள்தூள், பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி. இப்ப தண்ணி சேர்த்தியாச்சுங்க. இதை லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். சரிங்க. கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் வந்து மல்லி விதை. அடுத்தது 3 பொருளை ஒட்ட வச்சிருக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த சாதாரண சாம்பாருக்கும் இந்த வறுத்தரைச்ச சாம்பாருக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதில் என்ன, நம்ம ரெடிமேடா வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி போடுறோம். அதனால நல்ல ஒரு வாசனை, டேஸ்ட்டும் கூட கொடுக்கும், சூப்பராகவும் இருக்கும். சரிங்களா? இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. அடுத்தது பாருங்க, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் துருவலுங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா. கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா இந்த பவுடர் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சுட்ட சாம்பாருக்கு ஒரு அட்டகா. இப்போ ஆறுன மசாலாவை மிக்சி ஜார்ல சேர்த்து வச்சுங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரா அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம அரைச்சுட்ட சாம்பார் தாளிச்சிடலாங்க. அதே பேனை சுத்தம் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ சூடாயிடுச்சு. 2 டீஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து. சீரகம், கடுகு பொரியரம் வச்சுங்க. 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 150 கிராம் சின்ன வெங்காயம் முழுசா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா முழுசா பெரிய பெரிய வெங்காயமா சேர்த்திருக்கேன். காய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 1/4 கிலோ மேரக்காய் எடுத்து தோல் சீவி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து மேரக்காய் வச்சு தான் நம்ம அரைச்சுட்ட சாம்பார் செய்யறோம். காய் குறைவா இருக்கிறதுனால நான் வந்து வெங்காயம் நிறைய சேர்த்திருக்கேன். சரிங்களா? ஒரு 150 கிராம் வெங்காயம் சேர்த்து, இது கூட கருவேப்பிலை. பாருங்க, வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கிருச்சு. அடுத்தது நறுக்குன மேரக்காய். இப்ப காய் வந்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சுங்க. அடுத்தது அரைச்சுட்ட மசாலாவை சேர்த்திக்கலாம். இப்போ மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. நம்ம மசாலா சேர்த்தியாச்சுங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு ஒரு 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த குழம்பு கொதிச்சு இந்த காய்கறிகள்லாம் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 இருந்து 8 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி போட்டுடலாம், இடையில கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 7 இருந்து 8 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணிடலாம். இடையில கலந்து விட்டுருக்கிறேன். நல்ல கமன்னு ஒரு வாசனை வருதுங்க. நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து, ஃப்ரெஷ்ஷா நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துனதுனால நல்ல ஒரு அருமையான ஒரு வாசனை வருது. இப்போ நம்ம காய்கறி செக் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே 100 கிராம் பருப்பை ஊற வச்சு 4 விசில் விட்டுருக்கிறோம். இதில் என்னென்ன சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன், 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி, கொஞ்சமா பெருங்காயம். நம்ம ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்துருக்கிறோம், கொஞ்சமா பெருங்காயம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்தியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கங்க. கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் வேணும். ஓகே. இப்போ மீடியமான ஃப்ளேம்ல ஒரு 2 இருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. ஓபன் பண்ணிடலாம். நல்ல கமன வாசனையோட சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃபைனலா வந்து ஒரு ஆப்ஷன் தான், வெல்லம் இருந்தா கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கங்க. நான் வந்து இன்னைக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்திக்கிறேன். சரிங்களா? இது கூட பாத்தீங்கன்னா ஃபைனலா கொத்தமல்லி இலை. அவ்வளவுதாங்க, ஒரு அருமையான அரைச்சுட்ட சாம்பார் ரெடிங்க. இன்னைக்கு காய் பாத்தீங்கன்னா சவுச்சோ போட் பண்ணிருக்கோம். சூப்பரா வந்திருக்கு. நல்ல கமன்னு வாசனையும் கூட. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா?